பென் அஃப்லெக் பேட்மேன். இந்த ஃபேமஸான கேரக்டர்லாம் பண்ணும்போது ஆடியன்ஸ் அவ்வளோ சீரியஸ்ல ஆர்டிஸ்ட் மாத்திட்டே இருந்தா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ஏத்துக்கிட்டு டிசி வேஸ்ட் பண்ண ஒரு கேரக்டர். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து அவரை பேட்மேனா ஏத்துக்கிட்டாங்க. என்னதான் டிசி பெருசா ஆசைப்பட்டு இவருக்குன்னு சொல்லி சொல்ல மொழி தராம பேட்மேன் சூப்பர்மேன்ல பேட்மேனை கொண்டு வந்து பெரிய கேரக்டர் ஸ்டடிலாம் கொடுக்கறனாலும் ஒரு டீசென்டான பேட்மேனாவே இருந்தாரு. ஜாக் ஸ்னைடரால பெருசா அவருக்கு கேரக்டர் ஆர்ட் கொடுக்க முடியலனாலும் அடுத்து வந்த ஜாஸ் வீடன் வந்து அவர் ரொம்ப பயந்த மாதிரிலாம் காட்டி ரொம்பவே மொக்கையாகிட்டாரு. ஏன்னா பேட்மேன் கேரக்டர் வந்து ஒரு லீடர். அந்த கேரக்டர் வந்து எப்பவுமே பயப்படாது, பதட்டப்படும், யோசிக்கும். எந்த ஒரு இடத்துலயுமே அந்த கேரக்டர் வந்து பயந்த மாதிரிலாம் காட்டவே மாட்டாங்க. அது மாதிரி ஒரு ட்ரூ லீடர் கேரக்டர் வந்து பயந்த மாதிரி காட்டினது. அது இல்லாம அவருக்கு ஒரு சோலோ மூவி கடைசி வரைக்கும் கொடுக்காம இருந்தது. அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் அவருக்கு எந்த ஒரு இடத்துலயுமே கொடுக்காம போனது. ஒரு சோலோ ஃபைட்ன்றதே அவருக்கு இருக்காது. இப்போ கூட கடைசியா அந்த ஃபிளாஷ் மூவில ஒரு பேட்மேனா அந்த சீனை பார்த்துட்டு நிறைய பேர் இது மாதிரியான ஒரு பேட்மேன் தான் தேவைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது சிஜி அப்படின்னு சொன்னாலும் அதை பார்க்கறது வந்து பென் அஃப்லெக்கா தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பேட்மேனை வந்து டிசி டோட்டலாவே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. கையில கிடைச்ச ஒரு நல்ல பேட்மேனை மிஸ் பண்ணது டிசி பண்ண பெரிய தப்புன்னே சொல்லுவேன். உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.